ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் நல்லா இருக்கேன். ஓகே, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோங்க. அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. என்ன வீடியோ அப்படின்னா, இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு வீடியோ அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். எனக்கு நிறைய பேர் இதை பற்றி டவுட்டு கேட்கும்போது சரி இதை வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சுங்க. மூடாக்கு போடுவோம். வெயில் வந்துச்சுன்னாவே இந்த செடிகள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக நிறைய விதமான மூடாக்குகள் போட்டிருப்போம். நானுமே நம்ம சேனலில் மூடாக்கு போட்டு காமிச்சிருக்கேங்க. மூடாக்குன்ன உடனே நம்மாழ்வார் ஐயா சொன்ன மூடாக்கு என்ன மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம நாலேஜ் எடுத்துட்டு, நம்ம பெரியவங்க நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க, அதையெல்லாம் கொஞ்சம் நம்ம நாலேஜ் எடுத்துட்டு நம்ம மாடி தோட்டத்தை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடி தோட்டமாக நம்மளோட மாடி தோட்டம் இருக்கும். இல்லை அப்படின்னா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாறிடுங்க. அப்போ நமக்கு மாடி தோட்டத்து மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த பதிவை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மூடாக்கு அப்படிங்கிறத ஒரு 4 விதமான மூடாக்கை ஐயா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் மூடாக்கு என்ன மாதிரி போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, நான் தேங்காய் சிரட்டை இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் சாப்பிட்டுட்டு அந்த சிரட்டை அதை மூடாக்கா போடுறாங்க. ஓகே ஃபைன், போடலாம். அதுக்கப்புறம் அந்த தேங்காயுடைய மட்டை, அந்த உடைக்கிறதுக்கே முன்னாடி உள்ள மட்டை இருக்குது பாருங்கள், அதை மூடாக்கா போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வாங்க இதையும் காமிச்சிருவோம். இதாக இருக்குது பார்த்தீங்களா, பெரிய பெரிய கம்பு குச்சி கிளைகள் எல்லாம் பெருசாக இருக்குல்ல, இதெல்லாம் இந்த இதை கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காஞ்ச குச்சி பெருசாக அந்த கிளைகளையும் அதில் மூடாக்கா போடுறாங்க. ஃபைன், மூடாக்கு போடுறது நல்ல விஷயந்தாங்க. ஆனால் மூடாக்கு போட்டுட்டு அப்படியே விட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுற வேலையை மட்டும் நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க பார்த்தீங்களா, நத்தைப்பூச்சி வந்துடுச்சு, ரயில் பூச்சி வந்துடுச்சு, எறும்பு வந்துடுச்சு, நான் என்ன பண்ணட்டும், அதுக்கு என்ன ரெமெடி, இப்படி தாங்க நம்ம கஷ்டப்படணும். ஸோ மூடாக்கு போடுறது இந்த மாதிரி பெரிய பெரிய, அதாவது சீக்கிரம் மக்காத விஷயங்களை மூடாக்கா நம்ம பயன்படுத்தும் பொழுது சத்து கிடைக்கிறத விட ரொம்ப சேஃபாக அவங்களும் வாழணும் பார்த்தீங்களா. அதனால் கட்டெரும்பு போய் உள்ளே உட்காந்துக்குவாங்க, எறும்பு போய் உட்காந்துக்குவாங்க, ரயில் பூச்சியெல்லாம் அப்படி குடும்பம் குட்டி பேரன் பேத்தியோடு டேரா அடிச்சிருவாங்க. அது செடிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். செடி வளர்ச்சியே இருக்காது, ஒருவேளை வளர்ந்தாலும் காய்க்காது பூக்காது. அது மாதிரி நத்தை பூச்சி கேட்கவே வேணாம், செடி வளர்ச்சி அப்படியே ஸ்டாப் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெரிய பெரிய இதெல்லாம் சிரட்டை குச்சிகள்லாம் ரொம்ப அதிகமாக ரொம்ப நாள் எடுத்து மக்கக்கூடிய அந்த குச்சிகளெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, எனக்கு வேறு இதுவே இல்லை, நான் இது தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஓகே, அதை போட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ அது மக்கள் இல்லை, நம்ம ஒரு உரம் போடுறப்ப என்ன பண்ணுங்கள், அந்த மூடாக்கெல்லாம் வெளியில் எடுத்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா உரம் போட்டுட்டு அந்த மூடாக்கை போட்டு விடுங்க. இப்போ நானே இப்போ நமக்கு தேங்காய் நார் பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த தேங்காய் நார் மூடாக்கு நம்ம ரோஸ் இதெல்லாம் தழுக்கணுங்கிறதுக்காக போட்டோம். அதே மாதிரி தளிர் வந்துடுச்சு. இப்போ இதுக்குமே போட்டேன், இங்கே பாருங்கள், நெய் மிளகாய்க்கு போட்டேன், ஃபுல்லாக மூடி இப்படி வச்சுருந்தேன், ஃபுல்லாக மூடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தளிர் வந்துடுச்சு. ஆனால் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ ஒரு 3 டேஸ்க்கு ஒரு தடவை இப்படி எடுத்து பார்த்துருவேங்க. ஃபுல்லாக இப்படி எடுத்து பார்ப்பேன், ஏதாவது பூச்சிகள் இருக்கா, இல்லைன்னா பூசணம் மாதிரி ஏதாவது ஆயிருக்கா, அந்த மாதிரி ஆகிடும். இப்போ தேங்காய் நாருங்கிறதுனால பூசணம் பூத்து ஏதாவது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் சிரட்டெல்லாம் போட்டிங்க, தேங்காய் மட்டை போட்டிங்க, குச்சிகள் நிறைய போட்டிங்க, கிளைகள் அந்த மாதிரி கொடி காய்கறிகளை கட் பண்ணி போட்டிங்கன்னா எறும்புகள், நத்தைகள், சங்கு பூச்சி இப்படி விதவிதமாக வந்துடுவாங்க. ஸோ போடுறது முக்கியம் இல்லை, எடுத்து பார்க்கணும், அப்பப்போ எடுக்கணும், அப்பப்போ கிளறணும், போட்டுட்டோம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறது மட்டும்தான் என்னோடய வேலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா நம்முடைய தோட்டத்தை பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுமையாக போயிடுங்க. ரொம்ப அப்படியே ஹாப்பியாக கார்டனிங் பண்ணணும், வந்தோன்னா அப்படின்னு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நிறைய நம்ம தோட்டத்தில் நடந்துக்கிட்டே இருக்கணும், வியப்பாக பார்க்கணும். உதாரணமாக இங்கே பாருங்களேன், இப்போ பார்த்தோன்னா ஆஹா, நம்ம முருங்கை மரம் பாருங்கள் 7 அடியில், அதுவும் மாடி தோட்டத்தில் குட்டியோண்டு தொட்டியில் எவ்வளவு பிஞ்சுகள்லாம் இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு நம்ம வியக்கணும், சந்தோஷப்படணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், எவ்வளவு காய்கள் வர முடியுமா
அப்படின்னு அத்தியை பார்த்து வியக்கணும். இங்கே பாருங்கள், வெள்ளரி பூக்களை பார்த்து இவ்வளோ பெரிய பூக்கள் இருக்க முடியுமா, இவ்வளவு ஹெல்த்தியான இலைகள் இருக்க முடியுமா அப்படின்லாம் சொல்லி நம்ம வியந்து போகணுங்க நம்ம மாடி தோட்டத்தை பார்த்து. அந்த மாதிரி இருக்கணும். பூச்சிகள் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வியக்கிறதுக்கு நேரம் இருக்காது, பார்த்து ரசிக்க முடியாது. இந்த பூச்சிக்கு என்ன பண்ணுறது, அந்த பூச்சிக்கு இப்படி பார்த்து பார்த்து வியக்கணுங்க, ஹாப்பி ஆகணுங்க. அதுதான் வந்து மாடி தோட்டம் வைக்கணுங்கிற ஆர்வத்தை நமக்கு தூண்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டுட்டு நம்ம பேசாமல் ஒவ்வொரு பூச்சிக்காக மருந்தடிக்கிற வேலையவே செஞ்சிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, எப்போங்க இதெல்லாம் ரசிக்கிறது? வந்தால் ஒரு சங்கு பூச்சி, வந்தால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செம்பேனு, இப்படின்னு மாற்றி 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 இதுங்களோட போராடிட்டு இருந்தால் எப்படி? அப்படி பார்த்த உடனே என்ன ஒரு பசுமை! இந்த ஒரு வெயிலில், அக்னி நட்சத்திர வெயிலில் கூட இவ்வளவு மொட்டுக்களோடு இவ்வளவு பசுமையாக இருக்கே, பரவாயில்ல, நான் தான் இதெல்லாம் வளர்த்தனா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பெருமைக்காக சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய தோட்டத்தை தொடர்ந்து என்னோடய வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெரிய அளவில் வந்து பூச்சி தாக்குதல் எனக்கு வரலை மாடி தோட்டத்தில். அது மாதிரி அறுவடையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அல்ல தான் செஞ்சோங்க. இப்போ இந்த டைமில் வெயில் காலத்தில் மட்டும்தான் அறுவடை அல்லல நிறைய ஷேர் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸுக்கு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆனால் வீட்டு தேவைக்கு பறிச்சிட்டே தான் இருக்கிறேன். டெய்லி வீட்டு தேவைக்கு இங்கேருந்து தான் பறிக்கிறேன். ஆனால் முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெளியில் கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம இருக்கணும் ஹாப்பியாக அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன மாதிரி மூடாக்கு போடணும், அந்த மூடாக்கினுடைய வகைகள், அந்த மூடாக்கினால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிற வீடியோ. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதுன்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.